அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ பேர் இங்கே முதல் முறையாக வந்திருக்கீங்க? தூக்குங்கன்னா யாரையாவது தூக்கிட போகிறோம். கை தூக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் கை கீழே போடுங்க. ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடி வர்றது கூட ரொம்ப ஒரு உங்களுடைய ஆர்வத்தை காட்டுகிறது. நம்ம கொஞ்சம் மனித இயல்பை கொஞ்சம் பார்க்கலாம். மனிதனுடைய இயல்பு நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒன்று அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். படிப்பாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு வாகனமாக இருக்கட்டும், ஒரு சொத்து, இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். நம்மளுடைய வாழ்வாதாரம் இன்னும் பெட்டராகணுன்றதுக்காக மனிதன் பல பஞ்சனை சொல்லும்போது ஆண் பெண் எல்லாம் சேர்த்து தான் பல காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதை ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ இதில் இரண்டு வகையான தன்மை கொண்ட விஷயங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிலையான தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையற்ற தன்மை என்னன்றது நமக்கு சிறு வயதில் பள்ளியிலேயே தமிழ் பாடங்களில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அநேகமாக நிலையற்றது. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், வீடுக்குன்னு ஒரு 70-75 வருஷம் கணக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அதை இடித்து கட்டணும். அதுக்கு நடுவில் அது ஒரு கரையான், அதன் மூலமாக கரையான் அரிச்சாலோ இல்லை அந்த இடத்துல ஒரு பூகம்பம் ஏற்பட்டாலோ அந்த வீடினுடைய நிலைமை காலி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய உடலை பேணி பாதுகாத்து நான் பல விஷயங்களை செய்கிறேன். நான் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், சாப்பிட்றேன், என்னோட உடலை நல்லா போஷாக்காக வச்சுக்கிறேன். ஆனால் இதுலேயும் நமக்கு தெரியும் ஏதோ ஒரு காலத்தில் இந்த உடலானது நிலையற்று போய் அதை தாண்டி போக போகிறோம். இதை புரிவதற்கு நமக்கு ரொம்ப சில பேருக்கு சின்ன வயசில் புரியும். இப்போ நீங்கள் மாணிக்க வாசகர்லாம் எடுத்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசுலேயே அவருக்கு புரிஞ்சுது. அவருக்கு 4-5 வயசுலேயே அவருக்கு புரிந்து அதன் மூலமாக ஒரு பாடல் பாடியதாக தோடுடைய செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில பேருக்கு வயசான காலத்தில் புரியுது. இப்போ எனக்கு ஒன்று தொடர்ச்சியாக என்னுடன் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் தேடுவது ஒரு நிலை உள்ள என்னுடன் எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் தேடணும். பள்ளிக்கு போவதற்கு மாணவர்களுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் படிப்புன்ற விஷயத்தின் மூலமாக உருவாக்கி கொடுக்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுக்க அது கூட இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் கற்றுக்கிறீங்க. ஒரு நீச்சல் கற்றுக்கிறீங்க, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறீங்க, இல்லை தட்டு அச்சுன்னு சொல்லி டைப் ரைட்டிங் கற்றுக்கிறீங்க. இதெல்லாம் அப்படியே உங்கள்கிட்ட பர்மனெண்ட்டாக இருக்கும். தேடும் பொழுது நம்ம எதை தேட வேண்டும் என்றால் எது நம்மளுடன் பர்மனெண்ட்டாக தொடர்ச்சியாக இருக்குமோ அதை தேடுவதன் மூலமாக நிலையற்ற விஷயங்கள் ஒரு பிரச்சனை என்ன, உறவு முறைகள்னு எடுத்து நம்மளோட பிறந்தவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளை வீட்டை விட்டு வெளியில் கல்யாணம் ஆகி போகிறாங்க, இல்லை அவங்க வயதாகி மேலே போயிடுறாங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ளே பல சஞ்சலங்கள் வரும். மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது. நமக்கு எது நிலையானதோ அதை தேட வேண்டும் என்று நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இந்த நிலையானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வம் என்றது நிலையானதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதனால தான் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செல்வம்ன்ற வார்த்தைக்கு தமிழில் ஒரு அழகாக ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. செல்வோம்ன்ற வார்த்தை செல்வம்னு மாறினதா சொல்லுவாங்க. யாராலையும் அதை அடைச்சி வைக்க முடியாது. ஒரு முறை ஒரு பணக்காரர் ரொம்ப அவர் நல்ல விஷயங்களை செஞ்சதுனால அவருக்கு சில வரங்கள் கொடுக்கப்பட்டன. அவர் மேலே போகும்போது அங்கே அவங்கள அங்கே கேட்குறாங்க, நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பா, உனக்கு ஒரே ஒரு வரம் கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த உலகத்தில் விட்டு போன ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு வேணா நீ கொண்டு வரலாம் அப்படிங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி உலகத்துக்கு ஒரு 100 கிலோ தங்கத்தை தூக்கிட்டு மேலே போகிறாரோ. அங்கே போனோடனே
அந்த கதவுகளை தாண்டி கடவுள்கிட்ட போகும்போது கடவுள் ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுறாரு. உன்னை பத்தி நிறைய சொன்னாங்க, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காம, ஏதோ நீ கொண்டு வரணும்னு சொன்னாங்க, எதை நீ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே தங்கத்தை எடுத்து காட்டுறாரு. ஏன்பா இதை எடுக்கிறதுக்கு எழுதுற வந்த, இங்க கீழே மண்ணு நீ நினைச்சு ஃபுல்லா கிடக்கு, இது அத்தனையுமே தங்கம் தான், இதுக்கு நீ அவ்வளவு தூரம் போயிருக்கவே வேணாம், இங்கேருந்து எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மையில தான் நம்ம முதல்ல தேட ஆரம்பிப்போம். ஆனால் அது நிலையானதாக ஆகணும்னு நினைப்போம். முக்கியமாக உறவு முறைகள், இப்போ திருமணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அம்மா அப்பா, இது நம்மளுடன் தொடர்ச்சியாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் இயற்கைன்றது ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த உறவு முறை பிரிந்து போகலாம், இல்லை அவங்க தாண்டி போக முடியும். இது புரிவதற்கு நமக்கு ரொம்ப வருடங்கள் ஆகிவிடுகின்றன. அந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் நம்மளுடைய வாழ்க்கை பகுதியை வேத காலத்தில் 4 விதமாக பிரித்து வச்சாங்க. பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க. இந்த பிரம்மச்சரியம்ன்றத நம்ம வெறும் படிப்பு காலம் அப்படின்னு சொல்லி நம்மலாம் புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பிரம்மச்சரியத்துக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த அறிவை நீ பெறுவதன் மூலமாக பிரம்மத்தை, பிரம்மம்னா அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்லி சொல்றேன், எது நிரந்தரமான உண்மையோ அதை தேடி செல்வதற்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டிய வயது, அதுக்கு பேர் தான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்க புரிஞ்சிருக்கோம்னா, கல்யாணமாகாம பேச்சுலரா இருக்கிறது, பிரம்மச்சாரியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை முழுமையாக ஆண்டு அந்த விஷயத்தில் ஒரு ஆளுமை தன்மையை பெற்றவர்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பிரம்மத்தை முழுமையாக ஆளுமை புரிந்து கொண்டவனுக்கு பேர் பிரம்மச்சாரி. அதை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாஸ்திரம் சொல்லி சொல்லுவாங்க. எந்த பிரம்மச்சரியத்தை நீ கடைபிடிக்கணும், எந்த பிரம்மம், எந்த உண்மையை நோக்கி நீ போகணுன்றதுக்காக உனக்கு அந்த குருகுல வாசம் அந்த காலத்தில் சொல்லி தராங்களோ, அதை உன்னுடைய ஒரு நார்மலாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழும்போதும் கடைபிடிக்க முடியுமான்றதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த விஷயம். எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எங்களுடைய குருநாதர்கள் சொல்லுவது, எந்த உண்மையை நீ தேடுறியோ இங்க இருந்துட்டே தேடணும். ஒரு காலத்துல உண்மையை தேடுறதுக்காக காட்டுக்கு போவாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு காட்டில் போய் இருந்து அவங்க உண்மையை கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் நீங்க காட்டுக்கு போய் தவம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே போனாலும் கூட மொபைல் ஃபோனு, சார்ஜர் நிறைய தேவைப்படுது. அங்கெல்லாம் நம்மளுக்கு ப்ளக் பாயிண்ட்லாம் இல்லை. அதனால இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற இடத்துலயே நான் கண்டுபிடித்துக்கணும். ஒரு கடவுளை தேடி நம்ம போகும்பொழுது நம்ம முக்கியமாக எதிர்பார்ப்பது கடவுளின் தன்மைகள் என்கிட்ட வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கடவுளுடைய தன்மைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பு மிகுந்தவர், சகிப்புத்தன்மை மிகுந்தவர், பரோபகாரி, இதை மாதிரிலாம் நம்ம காட்லி குவாலிட்டிஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாம் எங்க வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது எங்க குருநாதர்கள் சொல்றாங்க, ஒரு குடும்பத்தில் கல்யாணமாகி நீ ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது, ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும்போது அங்க வரக்கூடிய சகிப்புத்தன்மை, அங்க வரக்கூடிய அன்பு செலுத்தும் தன்மை அதை விட்டு ஓடும்போது வராது. ஒரு டேட்டா ரிசர்ச் சொல்லுது, இதை மாதிரி வீட்டை விட்டு வெளியில தியானத்திற்காக போன பல பேர் அங்க போயிட்டு உட்காந்து வீட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ என் குழந்தை படிச்சிருக்குமா, என் ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனைமா, எங்க அப்பா அம்மா விட்டு வந்துட்டேன்னு. ஏன்னா எங்களுடைய குருநாதருடைய வாழ்க்கையிலே அது நடந்தது. அவர் ஒரு ரொம்ப வயதான ஒரு வயோதிகரை பார்க்குறாரு. அவர் சொல்றாரு, என்னோட சின்ன வயசுலேயே நான் ஒரு 40-50 வருஷம் முன்னாடி என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு கடவுளை தேடுவதற்காக நான் வந்தேன், அகோரி பாபாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அங்கேயே இருந்து கண்டுபிடிச்சது. அதனாலதான் தமிழோட அழகா பாட்டு உண்டு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமேன்னு சொல்லி. நம்ம இருக்கிற இடத்திலேயே அந்த பிரம்மத்தை அடைய முடியுன்றத உங்களுக்கு புரிய வைத்து, அந்த பிரம்மத்தை அடைவதன் மூலமாக உங்களுக்குள் என்ன நல்ல தன்மைகள் வரும்ன்றத அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, கல்யாண வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது முடியும் பொழுது, என்னுடைய கடமைகள் முடிய ஆரம்பிக்குதுன்னு ஒரு காலம் வரும் பொழுது, வனப்பிரஸ்தம் இல்ல வானப்பிரஸ்தம் சொல்லி சொல்லுவாங்க, மெதுவாக எனக்கு என்னுடைய
கடமைகள் முடிகின்றன, என்னுடைய உடைமைகள் மேல் எனக்கு மெதுவாக 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 இதை தாண்டி ஒரு உண்மை இருக்கு போகணும்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிக்குது. என்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, என் பேரம்பேத்தி பொறுத்தாச்சு, அவங்களாம் ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாம் செட்டில் ஆயிடுது. இப்போ நான் அடுத்தது என்ன? அப்பொழுதுதான் ஃபைனலா பாத்தீங்கன்னா அவங்க வனவாசத்துக்கு போறாங்க, உண்மையான சந்நியாசம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ல இந்த 4 ஸ்டெப்பையும் ஒன்றாக மாற்றி இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய நிலையற்ற வாழ்க்கையில் அந்த நிலையான விஷயத்தை இப்பொழுதே கொடுக்க முடியும். இதை கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய தினசரி வாழ்க்கை இப்ப இருக்கிறதோட இன்னும் பெட்டரா அமையும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி முறை. சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மனவியல் உளவு சார்ந்த விஷயங்களை படிப்பவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு 2 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தேவை. உங்களுடைய மனதின் மேல் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, உங்களுடைய உணர்வுகளின் மேல் உங்களுக்கு கட்டுப்பாடு. அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இந்த லைன்ல இருக்கார். அவர் ஒரு கதை எப்பவுமே சொல்லுவார். ராமாயணம் நடக்காம இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா தசரதர் உணர்ச்சி வசப்படாம இருந்திருக்கணும் அப்படின்னு. கைகை வரம் கேட்ட உடனே இமீடியட்டா கொடுக்கறதுக்கு பதிலா என்னோட மந்திரிகள்கிட்டலாம் கேட்டு ஒரு வாரம் கழிச்சு சொல்றேம்மான்னு கொஞ்சம் டைம் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மா உடனே அவங்கள திரிகி விட்டோன்னு கோவப்பட்டுன்னு ஸ்பாட்ல வரத்தை கொடுத்துட்டாரு. இங்க சொல்லும்போது நிறைய ஆண்கள் சிரிச்சிட்டு இருப்பீங்க மனசுக்குள்ள, இது மாதிரி உங்களுக்குலாம் நடந்துருக்கும். ஏன்னா உங்க உணர்வுல தூண்டிட்டு எப்படியா உடனே அந்த ஸ்பாட்ல புஷ் பண்ணோன்னே நம்ம உணர்வுல கண்ட்ரோல் பண்ண முடியாம வார்த்தையை விட்டுருவோம். அதனாலதான் பேச்சு கூட எப்பவுமே சொல்லுவாங்க, பேசுறது வெளியில போகும்போது தெரியாது. இப்ப நம்ம வாந்தி எடுக்கிறோம், வாயை விட்டு வெளியே போயிடுது. அதே வாந்தியை நம்ம திரும்பி வாய்க்குள்ள போடணும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை போன்றுதான் நீங்க உணர்வுகள் இழந்து பேசக்கூடிய வார்த்தைகள்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. என்னுடைய கோபத்தில் ஒரு வார்த்தையை பேசிட்டேன்னா, ஐயோ பேசிட்டேன்னு இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு சொல்லி காட்டுவாங்க. ஞாபகம் இருக்கா நீ சொன்னீங்க, திரும்பி திரும்பி அந்த அஸ்திரம் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் யோசிக்காம முடிவெடுத்து பல விஷயங்கள்னா தப்பா செய்யறேன். அவசரப்பட்டு ஒரு பணத்தை ஒரு இடத்துல போடுறேன், அவசரப்பட்டு ஒரு வியாபாரத்தில் பணத்தை போடுறேன், அவசரப்பட்டு ஒரு படிப்பை விட்டு வேற எங்கேயோ போறேன், அவசரப்பட்டு ஒரு வேற இடத்துல ஏதோ ஒரு. இது செய்வதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய சிந்தனையில் தெளிவில்லாத ஒரு நிலைமை. சிந்தனையில தெளிவில்லாம இருக்கும் பொழுது நான் எடுக்கக்கூடிய முடிவுகளினுடைய விளைவுகள் என்ன என்பதை நான் சிந்திக்காமலே வாழ்கிறேன். உப்பு தினவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு விதையை போட்டால் அந்த விதை மரமாக வளரும். அந்த விதையை போடும்போது இப்பேற்பட்ட மரமாக விருட்சமாக மாறும் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. என்னப்பா இப்பதான் போட்டுட்டு போனேன் இவ்வளோ பெருசா நிக்குது. ஒரு முறை ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்தாராம், அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸர். அவரு பசங்களுக்கு பாடம் சொல்லி தரத்துக்காக வயலுக்குள்ள போறார். வயலுக்குள்ள போகும்போது பெரிய பெரிய செடிகள் இருக்கு, சின்ன சின்னதா பாத்தீங்கன்னா அந்த காளான் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அவர் புடிஞ்ச முதல்ல சின்ன சின்ன விஷயங்களை புடுங்க ஆரம்பிக்கிறார். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களா, சார் ஏன் சார் இதை புடுங்குறீங்க, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இதெல்லாம் வெட்ட வேணாமான்னு. நீ அது சின்னதாக இருக்கும்போது வெட்டாதனால தான் இதெல்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அது சின்னதாக இருக்கும்போது நீ வெட்டியிருந்தனா இது வளர்ந்து, இதை நான் வெட்டிட்டேன்னு சொன்னால் அது ஒரு 2 மாதம் கழிச்சு 1 மாதம் கழிச்சு அது விழுந்துடும். ஆனால் நீ ஏற்கனவே வெட்டாமல் விட்டது, களை எடுக்காமல் விட்டது எப்படி வளர்ந்துட்டு இருக்கு பாருங்க. இதே நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் தவறாக எதிர்மறையாக இருக்கும் பொழுதே மாற்றிக்க முடிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதோட பெட்டரா அமையும். எங்க குருநாதர்கள் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி தோல்விக்கு உலகத்தில் இருக்கிற வேற யாரையும் காரணம் சொல்லாதீர்கள். நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோன்னா, நான் ஜெயிக்கலைங்க, எங்க வாத்தியார் சரியா பாடம் சொல்லி தரல, நான் ஜெயிக்கலைங்க, நான் வேலை செஞ்ச இடத்துல என்னோட முதலாளி எனக்கு சம்பளம் போட்டு கொடுக்கல, நான் ஜெயிக்கலைங்க, நான் வித்த பொருளை என் கஸ்டமர் வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டான். இதுக்கெல்லாம் யாரும் வெளியிலேருந்து காரணம், நீங்க உங்களுடைய சிந்தனையை சரியாக செலுத்துவதில் தவறியதால் வந்த விளைவுகள். இரண்டாவது, அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் என் மனதில் உருவாக்கக்கூடிய உணர்வுகளை என்னால் சரியாக ஆள முடியாத போது எனக்கு கோபம் வருது, என் மேல வெறுப்பு வருது, உலகத்துக்கு மேல ஒரு கோபம் வருது, ஐயோ இப்படிலாம் பண்றாங்களேன்னு ஒரு
அப்படி இருக்கும்போது விக்டிம் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கும் என்னை எல்லாரும் வச்சு செய்கிறாங்க. ஆனால் இது இரண்டுக்குமே இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய படிவங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே உள்ள இருக்கு. ஆனால் அதற்கு நீங்கள் பொறுப்பு எடுக்காததினால், இல்லை பொறுப்பு எடுக்கணும், அது எப்படி என்னால் டீல் பண்ணணும்னு தெரியாததுனால நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் வருது. இது என்னுடைய வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூலாகி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னால் தைரியமாக சொல்ல, ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த விஷயங்களை எனக்கு யாராவது ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இப்போ இருந்ததை விட இன்னும் தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என் வாழ்க்கையில் எடுத்த பல முடிவுகள் இன்னும் தீர்க்கமாக அமைந்திருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசிய பல வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், உணர்ச்சி வசப்பட்டு செய்த சில தவறுகள் செஞ்சிருக்க மாட்டேன்றது இன்னைக்கு புரியுது. ஆனா கண் கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு சூரிய நமஸ்காரம் இங்க இருக்கிற யோகா டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னா தெரியும். அப்படின்னா நீங்க சிறு வயதிலேருந்து அந்த யோகா பயிற்சியை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த சூரிய நமஸ்காரன்றது காத்தால சூரியனை பார்த்து பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஒளித்தன்மை அந்த சன்ரைஸ்ல ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அது வரும்போது வரக்கூடிய ஒளித்தன்மையானது உங்களுடைய கண்ணினுடைய ஒளியை கடைசி காலம் வரைக்கும் கண்ணாடி கூட போடாமல் வச்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. நான் ஏன் தெரியுமா சொல்ல முடியுதா? நான் பார்த்தீங்கன்னா நான் கண்ணாடி போடல, படிக்கிறதுக்கு எனக்கு கண்ணாடி வேண்டாம். என்னால் என் வயதில் இப்பவும் கண்ணாடி இல்லாமல் படிக்க முடியுது. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் சரியாக செய்ததினால். அப்படின்னா இது இரண்டை நான் எப்படி சரி செய்ய வேண்டும்? என்னுடைய எண்ணமானது என்னுடைய எண்ணப்படி நடக்க வேண்டும். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சிந்திக்கும் திறமையை நம்ம மனசுக்கு கொடுத்துட்டு நம்ம மனசுக்கு நம்ம அடிமையாக ஆகிட்டோம். அதனாலதான் மனம் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் சரி செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய மனது எனக்கு மீண்டும் அது சேவகனாக மாறணும். நான் தான் அதுக்கு ஓனர், அது என்னுடைய சேவகன். இரண்டாவது, என்னுடைய உணர்வுகள் என்ன தவறான பாதையில் போக வைக்கக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேச வைக்கக்கூடாது, தவறான முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடாது. இது எனக்கு சரியாக புரியணும். அப்படின்னா எப்படி ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கோ, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய உணர்வுகளையும் சரி சமமாக பாவித்து அதற்கு நான் ஓனரா மாறணும். இதற்கு பல வழிகள் பல பேர் சொல்லியிருந்தாலும் சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. ஒரு மாத்திரை சாப்பிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். எல்லா பேஷண்ட்டையும் கேளுங்க. முக்கியமாக எங்கள் ஹோமியோபதி டாக்டர் 1-2 பேர் இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் கரெக்ஷன் ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல எல்லா பிரச்சனையும் சரியாயிடுன்னு மொத்தமாக ஸ்டடி பண்ணிட்டு அதை கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்களுடைய மனம் மற்றும் உணர்வுகள் சார்ந்த பிரச்சனைக்கு இது ஒரே டைம் மருந்து இல்லை, ஒரே டைம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கில், பயிற்சி முறை. இதை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக என் வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும், எங்க குருநாதர் ரொம்ப சிம்பிளா ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமா தான் அது உருவாகிறது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால ஒரு கேப்பை விடுன்றாரு. பாஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறுத்து. படம் பார்த்துட்டே இருக்கோம், டக்குன்னு குக்கர்ல விசில் அடிக்குது, என்ன பண்றோம்? ரிமோட் எடுத்து பாஸ் பட்டன் அமுக்குறோம். ஒரு சிக்னல் வருது, ரெட் விழுது, பிரேக் போட்டு பாஸ், திரும்பி கிரீன் விழுந்தாலும் வண்டி எடுத்துட்டு முன்னாடி போறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளுக்கு பாஸ் பட்டன் அழுத்த தெரியும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹைவேல போறீங்க, ரோடு எதிர்க்க இடது பக்கம் வலது பக்கம் பிரியுது, அங்க போர்டு எந்த ஊருக்கு போகுதுன்னே போடல. முதல்ல திரும்பிடலாங்க, அப்புறம் வழியை கண்டுபிடிச்சு போன்ட்டு அப்படியே போயிடுவீங்களா? இல்ல யாரையாவது நிறுத்தி, ஐயா இந்த ரோடு எந்த பக்கம் போகுதுங்க, இந்த பக்கம் போனா ராமேஸ்வரம் வருமா, அந்த பக்கம் போனா எந்த ஊர் போகும்? அவர் இல்லைங்க இப்படி போனா அப்புறம் போனீங்கன்னா உங்க முடிவு தெளிவாக இருக்கும். அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும். அந்த பக்குவத்தை கொடுப்பது எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் முறை. நாங்கள் எப்பவுமே சொல்றது, எப்பாவது பிரச்சனை இருக்கா உட்காந்து தியானம் பண்ணி உள்ளேந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்.
உள்ளில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சக்தியானது உங்களுக்கு எது சரி எது தவறு என்பதை ஒரு தராசில் எடுத்து காட்டும். அதையும் மீறி நீங்க செய்றீங்க, அது உங்க இஷ்டம். ஏன்னா சின்ன வயசுல என் காலேஜில் எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார், ஏதாவது கோவம் தான் ஒரு 10 வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் முடிவு எடுன்னு. மறுநாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாத்தியார்கிட்ட பேசும்போது சொன்னான், நேற்று ஒருத்தன் அடிச்சிட்டேன் சார். ஏன்டா அவன் 10 வரைக்கும் என்ன சொன்னான்? ஆமாம் சார், 10 வரைக்கும் எண்ணிட்டு தான் அவனை அடிச்சேன். நம்ம அது மாதிரி ஆளுங்க. ஏன்னா அந்த கோவம் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அவர் சொன்னாரேன்ட்டு 1 2 3 4 5 ரைட்டர் அது இல்லை. அது அந்த பாச கொடுக்கும் பொழுது யோசிங்க, இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? என்னுடைய எண்ணம் சிதறுகிறதா, எண்ணம் ஒரு கரெக்டா ஃபோக்கஸ்ல வேலை செய்யுதா? அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய எண்ணத்தை நான் சொல்லுவதுபடி அதை கேட்க வைப்பதற்கு அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். இதை தான் இன்னொரு 5-10 நிமிஷத்துல பார்க்க போறோம். தியான பயிற்சின்னு சொல்லுவோம். தியானம் என்பது வெறுன கடவுளை மட்டும் நோக்கி செல்வதற்கான ஒரு பயிற்சி முறை அல்ல. பல விஞ்ஞானிகள், பல மெய்ஞானிகள், பல பொலிட்டீஷியன்ஸ், வின்ஸ்டன் சர்ச்சில் மாதிரி சில இங்கிலாந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சொல்றாங்க, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சர்ச்சில் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ணுவேன்னு எழுதுறாரு. எனக்கு அங்க ப்ரே பண்ணும்போது உள்ளேந்து ஒரு கைடன்ஸ் வரும். எனக்கு இது சரியா தவறான அது எடுத்த முடிவுகள் ரைட்டா தப்பானது வேற விஷயம். அவர் என்ன பண்றாரு? ஒரு கமா போடுறாரு லைஃப்ல. நம்ம நிறைய நேரத்தில் கமா போடாமே பேசுறதுனால தான் பிரச்சனை. பேசும்போது கூட கொஞ்சம் பாஸ் விடுங்க, நீங்க பேசுனது மற்றவங்களுக்கு புரியும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் விடுங்க. ஒரு வார்த்தையை சூடா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடைவெளி விடுங்கள். இதை தான் உங்களுக்கு தியானம். தியானம் முக்கியமா என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா நிதானத்தை சொல்லிக் கொடுக்குது. தியானம் நிதானம்னு வச்சுக்கோங்க மைண்ட்ல. நிதானத்தை சொல்லிக் கொடுக்குறது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில சினிமாவெல்லாம் பார்த்துட்டு உடனடியாக ஆக்ஷன் ஹீரோன்னு நம்ம நினைச்சுன்னு பல விஷயங்களை உணர்ச்சிப்பட்டு உடனடியாக செஞ்சிடறோம். நிதானமே பிரதானம் தமிழ்ல இருக்கு. நிதானம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயமாக மாறிடுதுன்னு சொன்னா, ஒரு ரீசெண்டா ஒரு டிராபிக் சர்வே ரிப்போர்ட் நான் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறவனும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறவனும் 2 பேரும் அவங்க போய் சேர வேண்டிய இடம் 1 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா 2 பேரும் போய் சேர வேண்டிய கேப் பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் தான். ஆனா அந்த 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறவனுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அவன் போகும்போது டிரைவிங் என்ஜாய் பண்ண முடியும். கூட சுத்தி க்ரூஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. க்ரூசிங் ஸ்பீட்னா அப்படி சந்தோஷமா மெதுவா அப்படி இயற்கையை சந்தோஷமா பார்த்துட்டு போகுது. எப்படி போனாலும் கடைசியில அந்த 2-3 நிமிஷம் தான் 1 மணி நேரத்துக்கு சேவ் ஆகும். அந்த 2-3 நிமிஷம் சேவ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம என்ன, ஒரு படத்துல ஒரு காமெடியன் என்னன்னு அப்போ ஏற்பட்ட அப்பாட்டாக்குறான்னு கேட்பாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்படி அவசரப்பட்டு பேசிக்கிறோம், அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறோம், எடுத்தோம் கவுத்தோம். இதை நிதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டூல். என்ன பண்ண போறோம்? தினசரி ஒரு 10, 15, 20 நிமிஷம் கார்த்தால எழுந்தவுடன் தியானம்ன்ற ஒரு பயிற்சி முறையை பிராக்டிஸ் பண்ண போறோம். தியானம்ன்ற பயிற்சி முறை என்ன? என்னுடைய எண்ணங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு நிதானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த எண்ணத்துக்கு நான் சொல்ல போறேன், இனிமேல் நான் தான் பாஸ், இனிமேல் நான் சொல்றது நீ கேட்க போற அப்படின்றத அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு பிராக்டிஸ். நம்மளுடைய தமிழ்ல சொல்லுவாங்க, விஷத்தை முறிக்கும் சொல்லுவாங்க. பாம்பு கடிக்கு டாக்டர்ஸுக்கு தெரியும், அது எடுக்கக்கூடிய ஆன்டிடோட், அந்த வெனம் எடுக்கக்கூடிய ஆன்டிடோட் பார்த்தீங்கன்னா அந்த விஷத்திலேருந்தே அதுக்கு முறிவை கண்டுபிடிப்பாங்க. இப்போ உங்க வீட்டில் உங்க ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு அழுக்கு பட்டுது, ஒரு கறி பட்டுடுதுன்னா அதை கிளீன் பண்ணுறதுக்கு கெரசின் யூஸ் பண்ணுவாங்க. கறி கெரசின் ரெண்டுமே ஃபாசில் ஃபியூயல், ரெண்டுமே ஒரே இடத்துலேருந்து வருது. அதே மாதிரி என்னுடைய எண்ணத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைக்கு என்னுடைய எண்ணத்தை வைத்தே ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும். அதற்கு அப்படின்னா மனதிற்கு பயிற்சி கொடுக்கணும். என்ன பயிற்சி கொடுக்கணும்? ஏதோ ஒரு எண்ணத்தை பற்றி தொடர்ச்சியாக நீ சிந்தனை செய் அப்படின்றத அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தியானத்தை நான் யூஸ் பண்றேன். இதன் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் பல பெரிய சாதனைகளையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக அடைய முடியும். பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை எப்படி ஒரு தெளிவாக அதை நம்ம தீர்க்க முடிகின்ற ஒரு ஆளுமை தன்மை அதை எனக்கு கொடுக்கும்.
காத்தாலேருந்து என்ன பண்ணுவோம், என்னுடைய எண்ணமானது ஒரே இடத்தில் நிலையாக இருக்க போகிறதுன்றதை என்னுடைய மனசுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதற்காக நாங்கள் எங்களுடைய தியான பயிற்சியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு அனுமானத்துடன் மனசை உட்கார சொல்லலாம். நீங்கள் உட்காரு, உன்னுடைய இதயத்தில் இயற்கையின் சக்தி இருக்குது, அதை கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கு என்ன கொடுக்குறோம், வேலை கொடுக்குறோம். இதையே உட்காந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, குரங்கு எப்படி பிஸியாக இருக்கணும்னு சொன்னால் இன்னொரு குரங்க பாருன்னு சொன்னால் உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். அதே மாதிரி என்னுடைய இதயத்திற்கு உள்ள நடக்கக்கூடிய எண்ணங்களை நீ பாருன்னு எண்ணத்தை நான் சொல்கிறேன். அது உட்காந்து பார்த்துட்டு இருக்கும். மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ண அது உட்காந்த இடத்துல உட்காரும். இது பழக 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 கொஞ்ச நாளில் இந்த எண்ண சக்தியானது உங்கள் கையில் கண்ட்ரோலில் வந்துடும். அப்படி வரும்பொழுது நீங்கள் எதை பற்றி சிந்தித்தாலும் அந்த சிந்தனையானது தெளிவாக அந்த எண்ணத்திலேயே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் பேசும்போது பல சத்தங்கள் வருது, நீங்களாம் டிஸ்டர்ப் ஆகுங்க, நான் டிஸ்டர்ப் ஆகல. ஏன்னா என்னுடைய எண்ணம் தெளிவாக நான் என்ன பேசுகிறேன்றதுல தெளிவாக உட்காந்துருக்கு. ஃபோக்கஸ்ன்னு வாங்க. ஸ்போர்ட்ஸில் விளையாடுறீங்க. ஸ்போர்ட்ஸில் விளையாடும்போது கிரிக்கெட் விளையாடுறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேடியமில் விளையாடினீங்கன்னா பந்து போடும்போது இறைச்சல் எக்கச்சக்கமாக இருக்கும். ரசிகர்கள்லாம் கத்துவாங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னே வந்துட்டு ஆப்போசிட் டீமில் ஏதாவது உங்களை பக்கத்தில் வந்து உஸ்பேத்தி விட்டு பேசிட்டு போவாங்க. இது எல்லாத்தையும் மீறி அந்த போலர் கையிலேருந்து வரக்கூடிய பந்தை நீங்கள் தெளிவாக பார்க்கலன்னா விக்கெட்டு போயிடும். ஸ்போர்ட்ஸில் நீ இருக்கிற நிறையா பேர் எங்களுடைய தியான பயிற்சியை யூஸ் பண்ணுறாங்க. எதனால், என்னை சுற்றி எது நடந்தாலும் கொக்குக்கு ஒன்னே மதி. ஆற்றுல பார்த்துருப்பீங்க, ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அது காலத்துக்குன்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதற்கு தேவையான மீன் வரட்டு கரெக்டாக தூக்கும். அதே மாதிரி உங்களுடைய எண்ண சக்தியை உங்களுக்கு மீண்டும் இந்த தியான பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கும். என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்ச்சியாக வாழும்பொழுது தினசரி எனக்கு பல பிரச்சனைகள் வருது, மன அழுத்தம் வருகிறது, ஸ்ட்ரெஸ் வருது. அப்படின்ற போது இதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய உணர்வுகள் சில அதிர்வுகளை சந்திக்கின்றன. இந்த அதிர்வுகளை சந்திக்கும் பொழுது உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களை அன்றென்று சாயங்காலம் அழுக்கான துணி அன்னன்னைக்கு துவைக்கணும். 10 நாள் கழிச்சு துணிங்க யாரும் பக்கத்தில், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்மளை விட்டு போயிடுவோம். இதே மாதிரி என் உள்ளே வரக்கூடிய அந்த சஞ்சலங்களை அன்றென்றே எடுப்பதற்காக சுத்திகரிப்புன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். எங்கள் மொத்த பயிற்சி 3 விஷயம்தான்: தியானம், சுத்திகரிப்பு. இரவு படுக்கும் பொழுது என்னை உயரிய சக்தி ஒன்று இருக்குன்ட்டு அதோட கனெக்ட் பண்ணிக்கிறது ஒரு பிரார்த்தனை. நீங்கள் எந்த மதம், எந்த ஜாதி, ஆணா பெண்ணா, பணக்காரனா ஏழையா, படித்தவரா படிக்காதவரா, இது எதுவுமே தராசில் நிற்காது. எல்லாருக்குமே இது சமமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பிராக்டிஸ். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த விஷயங்களை உங்களுக்கு பயிற்சி முறையாக ஒரு டேஸ்ட் பே கொடுக்க போகிறோம். கடைக்கு போயிட்டீங்க, கடைக்காரர் 10 நிமிஷம் லட்டு நல்லாயிருக்கும், ஜாங்கிரி நல்லாயிருக்கும் எல்லாம் சொல்ல, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஐயா கொஞ்சம் கொடுங்க. பல கடையில் இன்றைக்கி டெக்னிக் என்ன, போனோன்னா ஒரு ஸ்பூனில் கையில் எடுத்து கையில் போட்டுருவாங்க. அதை வாயில் போட்டோன்னே சாப்பிடணும்னு நமக்கு தோணும். அதே மாதிரி இவ்வளோ நேரம் நான் ஒரு 10-15 நிமிஷம் பேசின விஷயத்தை உங்களுக்கு ஒரு பயிற்சி முறையாக ஒரு சாம்பிளாக இப்போ கொடுக்க போகிறோம். எங்களுடைய ஒரு வாலண்டியர் இப்போ வருவார். உங்களுடைய மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பார். இந்த தியான பயிற்சிக்கு நார்மலாக 15 வயசாவது மினிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இங்கே பெரியவர்கள் ஒருவேளை உங்கள் குழந்தைகளுன்னு வந்திருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு வெளியில் வெயிட் பண்ணினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓட்டு போடுவதற்கு 18 வயசு 21 வயசுன்னு சொல்கிற மாதிரி தியானம் செய்வதற்கு 15 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த 15 வயசு கம்ப்ளீட் ஆகாதவங்க அது வரைக்கும் நீங்கள் பிரைட்டர் மைண்ட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம். அந்த 15 வயசு முடியும் பொழுது இந்த குழந்தைகளும் அந்த பயிற்சியை, இப்போ எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இளைஞர்கள் எதிர்காலத்தில் ஓட்டு போடுறதுக்கு வரணும். அப்படின்னா ஓட்டு போடுறது எப்படின்றது இந்த வயசில் கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த தியானம் செய்வது என்னன்றதை அவங்க காதில் வாங்கிட்டாங்க. 15 வயசு கம்ப்ளீட் ஆகும்போது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இப்போ எங்களுடைய பயிற்சியாளர் உங்களுக்கு ஒரு மெதுவாக ஒரு இலகிய நிலைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு கமாண்ட்ஸை கொடுப்பாரு. கண்ணை மூடிட்டு உட்காருங்க. தயவு செஞ்சு ஃபோன் ஒரு தடவை பார்த்துருங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 50 பேர் தியானம் பண்ணும்போது ஒருத்தருடைய ஃபோன் அடிக்கிறதால 49 பேருடைய
இன்னைக்கு தியேட்டரில் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம ஜாலியாக படம் பார்த்தோம், எவனோ அந்த ஃபோன் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பான். ஏன் வெளியில் போய் பேசி இல்லை ஃபோன் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி தான் தியானமும். எனக்கு என் உள்ளே இருக்கக்கூடிய மனதை பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சியை சொல்லிக் கொடுக்கும் பொழுது முதலில் அக விஷயங்களை மூட ஆரம்பிக்கிறோம். கண்ணை மூடுவோம். மெதுவாக உங்களுடைய சத்தங்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஐம்புலன்களும் மூட ஆரம்பிக்கும் போது ஆறாவது புலன் உள்ள ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி நிலையற்ற விஷயத்தை விட்டு நிலையான விஷயத்தை நோக்கி நாம் செல்ல 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 நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல விஷயங்கள் எப்படி என்னை இன்னும் ஒரு பிரபஞ்சத்தில் நான் சாதிக்க பிறந்த விஷயங்களை எனக்கு உணர்த்தும் ஒரு விஷயமாக இது எப்படி அமைந்ததுன்னு நம்மளுக்கு புரிய போகுது. இந்த ஒரு விடுமுறை நாள் அன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து இந்த பயிற்சி முறையை கேட்டதற்காக ஹார்ட்ஃபுல்னஸ் மூவ்மெண்ட் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம பயிற்சிக்கு போக போகிறோம். தேங்க்யூ.